ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. லவர், அதாவது நாம் ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபா ஒரு படத்துக்காக செலவு பண்ணி ஒரு படத்தை போய் பார்க்கறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது அந்த படத்தில் ஒரு 60 சீன் இருக்குன்னு வைங்களேன், எந்தெந்த காட்சியில் என்னென்ன உணர்வை கடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர் நினைக்கிறாரோ அது அந்த ஆடியன்ஸுக்கு கடத்தப்பட்டு அவன் வந்துட்டு ஒரு கிளர்ச்சி அடையணும். அதுக்காக தான் வந்துட்டு ஒரு படம் எடுக்கப்படுது. அதுக்காக தான் நாம் ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபா கொடுத்து போய் ஒரு படத்தை போய் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 60லேருந்து 70 சீனு, அந்த 70 சீனுமே உட்காந்து பார்க்குறவனை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு நிலையிலேயே டைரக்டர் வந்துட்டு எழுதி அதில் சக்ஸஸும் ஆகிருக்காரு. ஏன்னா என்னோட தேட்டரில் வந்துட்டு இந்த படத்தை வந்து பார்த்ததுங்கிறது வந்துட்டு ஒரு பாதி தேட்டர்னு வச்சுக்கோங்களேன். பாதி க்ரௌடு தான் இருந்தது, மீதி பாதி க்ரௌடு இல்லை. அந்த பாதி க்ரௌடை வந்துட்டு 2.25 மணி நேரம் போன மாதிரி உட்காந்துருந்தது. நான் இதுதான் முதல் தடவை பார்த்தேன். ஒரு தருணத்துலேயும் வந்துட்டு ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணலை, ஆடியன்ஸ் வந்துட்டு கை தட்டலை, ஆடியன்ஸ் இரிட்டேட் ஆகுறாங்க, அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் கிடைக்குதே தவிர்த்து ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன் ஒரு படத்துக்கு கிடைக்கவே கிடைக்கல. அதுவும் மணிகண்டன் மாதிரியான ஒரு ஆக்டர் ஒரு படத்தில் நடித்து இந்த மாதிரியான ஒரு படம் வந்தது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் தான். முதல் கட்டமாக இந்த லவர் அப்படிங்கிற இந்த படம் என்ன பற்றி பேசுது அப்படின்னா, 2 காதலர்களுங்க ஒரு 6 வருஷமாக ஒன்றா லவ் பண்ணுறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 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 ஹோல் ஹார்ட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு பையன் என்ன பண்ணுறான், ரொம்ப பொசசிவாக இருக்கான், இரிட்டேட் பண்ணுறான், சந்தேகப்படுறான். பொண்ணு எங்கே போதோ அங்கெல்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டாக் பண்ணுறான், கேள்வி கேட்குறான், ஃபோன் எடுத்தாலே என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். இப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரில் வந்துட்டு சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹீரோயின். இவங்க 2 பேரும் கடைசியில் சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த காதலுக்கு நட்பு ஏதாவது வந்துட்டு பிரச்சனை பண்ணுச்சா, இல்லை நட்பால் சேர்ந்துச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைனுங்க. இது ரொம்ப சாதாரணமான ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன். இந்த மாதிரி நிறைய கதைகள் நமக்கு தமிழ் சினிமாவில் வந்திருந்தா கூட இந்த படம் எங்கே தனிச்சு நிற்குது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய கதைகள் தமிழ் சினிமாவில் வரும்போது நமக்கு அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஜோடி பண்ணுற அந்த சேட்டைகளில் வந்து நமக்கு ஒரு சுவாரஸ்யம் வந்துக்கிட்டே இருக்கும். அது இந்த படத்தில் இல்லவே இல்லை. அதனால் நமக்கு இந்த படம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த இந்த கதைக்களத்திலேருந்து ரொம்ப தனிச்சு யூனிக்காக தெரியுது. மணிகண்டனை வந்துட்டு ஒரு நவீன பூமராகவே மாற்றிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தேதியில் வந்துட்டு தெருவுக்கு தெரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ தெருவுக்கு தெரு யூடியூப் சேனல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், தெருவுக்கு கண்டென்ட் இருக்கு. இப்போ தெருவுக்கு கண்டென்ட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எவன் வேணாலும் என்ன கண்டென்ட் வேணாலும் போடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்குது. இப்போ நானே பாருங்கள் ஒரு தெருவில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி வந்துட்டு யூடியூப் சேனலுடைய வரவு அதிகரிக்கும் போது இந்த படத்தினுடைய கதைக்களம் இருக்குல்ல, இந்த கதைக்களம் இந்த மாதிரி 10 சீரீஸு, 10 எபிசோடு, 15 எபிசோடு சேனலாகவே இந்த கதையை பண்ணி கிரிஞ்சு லவ்வரு, டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டு, டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு கதையை வந்துட்டு யூடியூப்பில் சீரீஸாக கிட்டத்தட்ட இந்த ஒரு 3-4 மாதமாக இல்லை ஒரு வந்துட்டு ஒரு வருட காலமாக நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லாத மாதிரியும் காதலை தாண்டி வேறு என்ன ஒரு இதுவும் இல்லாத மாதிரியும் வெறும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு பையன் பைத்தியக்காரனா லவ் பண்ணுவான், இல்லை ஒரு பொண்ணு லூசு மாதிரி சுத்தம், ஜெனிலியா மாதிரியான ஒரு பொண்ணு, இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் தான் யூடியூப்பில் ஒரு சீரீஸ் இருக்குது. ஸோ நாம் இந்த மாதிரியான கதைக்களத்தை பார்க்குறதுக்கு யூடியூப்பில் இருக்கக்கூடிய சீரீஸை பார்த்தாலே போதுமே தவிர்த்து ஒரு தேட்டருக்கு ஒரு 150 ரூபா 200 ரூபா கொண்டு வந்து கொடுத்து அவன் வைக்கிற அந்த ஏசியில் உட்காந்து குளிர் நடுங்க ஒரு படத்தை பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. முதற்கட்டமாக அப்படி ஒரு தேவை இந்த படத்துக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு ஆடியன்ஸாக என்னுடைய ஒரு பார்வை. மணிகண்டன் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஒரு யூடியூப்பில் சமீப காலமாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்காரு. கொடுக்கும் போதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் வாழ்க்கையில் நான் அதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன், இப்படி பண்ணுறேன், ஆஸ்கர் அவார்டுக்கு நான் வந்துட்டு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு சமீபத்தில் கூட ஒரு யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாவில் வந்துட்டு மணிகண்டனை வந்துட்டு கேட்குறாங்க, வந்துட்டு பி செல்ஃப்லெஸ்லி கிரிஞ்ச், ரொம்ப வந்துட்டு கிரிஞ்சாகவே இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. அதாவது நாம் இங்கே எதெல்லாம் வந்துட்டு நார்மலைஸாக இல்லாமல் இருந்தோ அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். அது தப்பு ரைட்டுன்றது நம்ம சொல்ல வரல. ஆனால் அது நார்மலைஸ் ஆகும்போது 1% தான் அதுக்காக நார்மலைஸ் ஆகிருக்காங்க, மீதி 99% ரொம்ப நார்மலாக அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்களுக்கு புரியணும். குறிப்பாக மணிகண்டன் மாதிரியான ஆட்களுக்கு புரியணும். மணிகண்டனை வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டாங்களா இந்த மாதிரி வந்துட்டு, சார் கிட்டத்தட்ட வந்து இத்தனை கோடிகள் சம்பளம் கொடுக்குறோம், நீங்கள் இந்த படத்தை நடிக்கணும். உடனே அவர் சொன்னார், இல்லை சார் எனக்கு கதை பிடிக்கல, இன்னும் தரோம் அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிட்டே இருந்தாங்களாம். இல்லை சார் என்னுடைய ஐடியாலஜிக்கு இல்லாத எனக்கு பிடிக்காத கதையை நான் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னும் போது மணிகண்டனுக்கு இந்த கதை எங்கேருந்து பிடிச்சது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உடனே மணிகண்டன் கேட்கலாம், நான் எப்படி வேணாலும் கதை நடிப்பேன், அதை யார் பிரதர் நீங்கள் கேட்க அப்படின்னு. இப்போ ரஜினிகாந்துக்கு வந்து ராகவேந்திரா மாதிரியான படங்கள் தான் நடிக்கணும்னு ஆசை. 100வது படமாக தான் நடித்தாரே தவிர்த்து 100 படமும் ராகவேந்திராவாக நடிக்கல. அப்படி 100 படமும் ராகவேந்திராவாக நடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ரஜினியும் கிடையாது, காக்காக்களுக்கு கதையும் கிடையாது. நம்ம ஆசைக்கு 1-2 படங்கள் பண்ணுறதுங்கிறது வேற, வெறும் நம்ம ஐடியாலஜியில் நமக்கு வந்து எது செஞ்சாலும் வந்துட்டு மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இங்கே யாருக்குமே கிடையாது. மணிகண்டனை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு ரசிப்பு தன்மையுடைய ஒரு நடிகனாக, ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மராக, ஒரு நம்ம வீட்டு பையனாகத்தான் மணிகண்டனை பார்க்குறோம். மணிகண்டன் அழுதா ஆடியன்ஸுக்கு பிடிக்குது. ஆனால் அந்த அழுகையில் ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும், ஒரு ஏக்கம் இருக்கணும். இந்த படத்தில் அவர் அழுகிற எல்லா இடமும் பிச்சை கேட்குற மாதிரி இருக்கு.
அந்த மாதிரியான ஒரு இமோஷனை தான் கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அவர் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி திருப்பி அழுகுறாரு. அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா கெஞ்சுறாரு. மணிகண்டனுடைய ஒரு லுக்கு இப்போ இதே குட் நைட்டில் வந்துட்டு ஒரு கடைசியில் அந்த ஆட்டோ சீனில் வந்து ஹீரோயின் கிட்ட கெஞ்சுவார். அதில் ஒரு இன்னசென்ஸ் இருந்தது, அதில் ஒரு அழகு இருந்தது. ஆடியன்ஸாக நம்ம வந்துட்டு பார்த்து சிரிச்சோ ரசிச்சோ ஒரு சில இடங்களில் கண்ணீர் விட்டோம். ஆனால் இந்த படத்தில் இவர் வந்துட்டு கெஞ்சுறாரு. இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்ன இதுக்கு அதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இது அத்தனையுமே மணிகண்டன் பண்ண அந்த கதாபாத்திரத்தினுடைய விமர்சனம் தான். ஓகேங்களா? அப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதி இதில் மணிகண்டன் தான் நடிக்கணும்னு நினச்ச அந்த பிரபுராமுக்கு வந்துட்டு மணிகண்டன் மேலே என்ன பண்ணணும்? நிச்சயமாக வந்துட்டு ஏதோ ஒரு இரிட்டேஷனான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த கதைக்கு மணிகண்டன் தேவையில்லை. வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களில் அடுத்த விஜய் சேதுபதியாக ஆகணும்னு அந்த ஒரு இடத்த நோக்கி உடனே அவர் சொல்லுவார், நான் தான் முதல் மணிகண்டன், அடுத்த ஆள் இல்லை. இப்போ ஒரு வழக்கம் ஒன்று இருக்குல்ல, நான் அடுத்த விஜய் இல்லை, நான் அடுத்த ரஜினி இல்லை, இப்படி ஒன்று சொல்லிக்கிட்டே ஆனால் எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்டு போயிட்டு இருக்கிற ஒரு நிலையை தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இப்போ இவரும் சொல்லுவார், நான் அடுத்த விஜய் சேதுபதி இல்லைன்னு. ஆனால் சமீப காலமாக அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ்லேருந்து பேட்டிஸ்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நவீன பூமராக ஒரு என்ஹான்ஸ்டு விஜய் சேதுபதியாக தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஃபிலாசபிக்கலாக அவருடைய பேச்சுக்கள் அப்படி தான் இருக்குது. எங்கள் விஜய் சேதுபதி மாதிரி இவரும் தடம் புரண்டு கடைசியில் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஸ்டார் வேல்யூ இல்லாமல் அவர் வந்துட்டு நான் அதை நோக்கி போகல அப்படின்னு அவர் சொல்லுவார். பட் இருந்தாலும் அந்த ஸ்டார் வேல்யூ இல்லாத மாதிரியான ஒரு நிலை வந்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன தயக்கமும் பயமும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களில் நடிக்க தெரிஞ்ச ஒரு சில நடிகர்களில் மணிகண்டன் ஒருவர். அவருக்கு நடிக்க தெரியும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து இவ்வளோ இறங்கி அவரை நடிக்க வச்சு அவரை வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஒரு இயக்குனராக பிரபுராம் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது வந்துட்டு டெட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது வந்துட்டு நீங்கள் எந்த எமோஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. பட் செகண்ட் ஹாஃப்னுடைய கதைக்களம், இந்த கதை போகிறது வந்துட்டு ஒரு கதாநாயகன் தன்னை யார் என்று ரியலைஸ் பண்ணுற பாயிண்ட்ல இந்த கதையை நகர்த்திட்டு போனது ஒரு சின்ன ஆறுதல். அதே மாதிரி வந்து இந்த கதையில் கைத்தட்டின ஒரே இடம்ங்கிறது என்ன அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் பிரேக் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ மூவ் ஆன் ஆக மாட்டார். மூவ் ஆன் ஆகாத ஹீரோ வந்துட்டு இந்த ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட்டோட வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு டூருக்கு போவாங்க. அங்கே ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும்போது வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோயின் ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது ஹீரோ அங்கே வந்துட்டு பிரேக் ஆவார். இதுக்கப்புறம் நமக்கு இந்த பொண்ணு இல்லை, ஏன்னா நாம இந்த பொண்ணு அவ்வளோ வந்துட்டு நம்ம வந்துட்டு கஷ்டப்படுத்தணும் வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருடைய மைண்ட் செட் மாறுற அந்த இடமும், அதற்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மெசேஜை காரில் உட்காந்துட்டு இவர் கேட்டுட்டு அப்படி திரும்பி கண் கலங்குற இடமும் அதுதான் மணிகண்டன். அந்த மணிகண்டன் தான் எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மர். அந்த சீன், அந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு காட்சியில் வந்து அவர் நின்று தம் அடிச்சுட்டு இருப்பாரு. தம்மை இனிமேலாவது விட்டுருவியான்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது வந்துட்டு இல்லை இதுதான் லாஸ்ட் தம்முன்னும் போது உடனே வந்துட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எத்தனை தடவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ திரும்பி பார்த்துட்டு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிற அந்த இடம் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி. தியேட்டரில் கைத்தட்டின ஒரே ஒரு இடம் நான் இல்லை, ஹோல் தியேட்டரும் எரப்ட் ஆகி கைத்தட்டின 2.5 மணி நேரம் படத்தில் இந்த ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் தியேட்டர் கைத்தட்டுச்சு. ஆனால் தட் சீன் வாஸ் வர்த். அதே மாதிரி வந்துட்டு இந்த படங்களை வந்துட்டு நம்ம ஐடியாலஜி வைஸாக நம்ம பார்க்க முடியாது. கதையாக நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்துட்டு ஒரு பையனுடைய லைஃப் ஃபேஸில் இப்போ நான் நல்ல மாதிரி பேசலாம், எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பாஸ்ட் இருக்கும், இல்லைனா இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஸோ லைஃப்பில் வந்துட்டு நல்லதுங்கிறது ஒரு ஃபேஸ் தான் வச்சுக்கோங்களேன். மனிதனாகவே வந்துட்டு நம்ம பண்பட்டு வர்றதில் நாம் வந்து ஒரு படத்தில் கேவலமான விஷயங்கள்லாம் செஞ்சுருப்போம். அது நம்ம எக்ஸுக்கும் தெரியும். நம்ம எல்லா மட்டமான வேலைகளை பண்ணி அதுக்கப்புறம் நல்லவனாக மாறி இப்போ ஒரு பொண்ணோட நல்லவனாக இருப்போம். நல்லவனாக மாறிட்டதுனால நாம் நல்லவன் அர்த்தம் கிடையாது. அந்த ஃபேஸில் நாம் அப்படி இருந்தோம். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பொண்ணு வந்து என்னை மாற்றிட்டாங்க. வாய்ப்பே இல்லை. வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் மாற்றுமே தவிர்த்து மனிதர்கள் வந்துட்டு அதில் ஜஸ்ட் கூட தான் இருப்பாங்க. அவங்க மாற்றுவாங்கன்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு மாற்றம் வந்துட்டு மனிதனுக்கு வரும்போது யார் வந்துட்டு தன்னுடைய பேட் ஃபேஸில் இருந்து அந்த சேஞ்ச் ஓவர்லேயும் இருந்து அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் முன்னேறும் போது இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்போவுமே மனிதர்களுக்கு மேலே ஒரு ஸ்பெஷலான ஒரு கரிசனம் உண்டு. சார் லைஃப்பில் வந்துட்டு இவன் வந்துட்டு நான் எவ்வளோ வஸ்ட்டாக இருக்கும்போது என் கூட இருந்தான், இல்லை மனுஷன்யா சரியான பெண்யா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அவங்களுக்கு தான் நமக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையினுடைய முன்னுரிமை கொடுக்கப்படும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லாஜிக்கை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. எப்படின்னா உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பொண்ணு இருக்குது, உங்களோட ஃபஸ்ட்டு ஃபேஸில் அது இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு விட்டுட்டு போயிடுது. அதாவது இவன் தான் கேவலமானவன், அதனால் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுது. விட்டுட்டு போனதுக்கப்புறம் இந்த பையன் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு லைஃப்பில் முன்னேறாங்கிற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் இந்த படத்தை பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காங்க. பட் ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தாண்டி நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிடுவோம். இவங்க ரொம்ப கேவலமானவன் சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனால் அந்த கேவலமானவன் வந்துட்டு அந்த ஒரு 3 வருட காலம் மட்டும்தான் கேவலமானவன். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இன்னொரு புது மனிதன் நல்லவன். ஆனால் அந்த பாயிண்ட்டை நம்ம யாருமே பார்க்கறது இல்லை. அதை இந்த படத்தில் பார்க்கல அந்த ஹீரோ ஹீரோயின். பட் ஆடியன்ஸாக நம்மளை ஃபீல் பண்ண வச்ச விதம் வந்துட்டு ஒரு இயக்குனராக அந்த செகண்ட் ஹாஃபில் குறிப்பாக அந்த கடைசி 4 காட்சிகளில் வந்துட்டு ஒரு இயக்குனராக வந்துட்டு அவர் வந்து ரொம்ப அதை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஹீரோயின் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, ரொம்ப அழகான கண்டுபிடிப்புங்க.
ஸ்ரீ கௌரி பிரியா. எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ், மைன்யூட் ரியாக்ஷன்ஸ். மணிகண்டன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. பட் மணிகண்டன் அப்படிங்கிற நடிகர் இந்த படத்தில் குறையே இல்லை. பட் மணிகண்டன் வெளியில் பார்க்குறோம்ல, இந்த மணிகண்டன் ஏன் இந்த கேரக்டர் பண்ணாருங்கிறது தான் நமக்கு வருத்தம். பட் அதே ஹீரோயின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக ஒரு காட்சியில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அம்மா வந்து தோசைலாம் சுட்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஹீரோனுடைய குடும்பம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு புரோக்கன் ஃபேமிலி மாதிரி இருக்கும். அவங்க அப்பா கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருப்பார். அப்போ அவங்க அப்பா தான் சரவணன். அவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு குடிச்சிட்டு வருவார். இது வரைக்கும் அந்த ஹீரோயின் வந்துட்டு என்ன மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னா, இவன் வேணுமா வேணாமா, இவ்வளோ கஷ்டம் டார்ச்சரை தாண்டி இவனோட இருக்கணுமா அப்படின்ற அது ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும்போது அப்பா கேரக்டர் உள்ள வந்து வீட்டில் சில சலசலப்பு நடக்கும். ஒரு குடிச்சிட்டு ஒரு அப்பா வீட்டுக்குள்ள வந்தால் என்ன நடக்குமோ அப்படிப்பட்ட ஒரு காட்சி நடக்கும்போது அப்போ அந்த ஹீரோயின் கொடுக்குற ரியாக்ஷன் வந்துட்டு உள்ளுக்குள்ள 1000 இருக்கு, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குங்கிறத கண் பார்வையினால ஒரு புது ஹீரோயின் கொடுத்ததுங்கிறது வந்துட்டு அவ்வளோ மெச்சூரான பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு யாராவது கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியான ரியாக்ஷன் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல. அதே மாதிரி இந்த படத்தில் 2 கேரக்டர் உங்களை பயங்கரமாக இரிட்டேட் பண்ணும். ஒன்று மணிகண்டனுடைய கேரக்டர் எழுதப்பட்டதே பயங்கரமாக உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். இன்னொன்று ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா ஹரிணி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டாக வருவாங்க. எந்தெந்த இடத்துலலாம் ஹீரோயினை வந்துட்டு லைக் அதை சொல்லுவாங்க, ஆர் யூ ரெடி ஃபார் திஸ் ரிலேஷன்ஷிப், இவன் உனக்கு வேணுமா. அதாவது நம்ம கூடவே எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். எப்படின்னா ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனைனா நல்லதை சொல்லி நமக்கு பேட்ச் அப் பண்ணி லைஃப்பில் நல்லதை கொண்டு போகணும்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான். இன்னொருத்தன் என்ன அப்படின்னா நமக்கு நல்லதே எல்லாருக்கிட்டேருந்து பிரித்து கொண்டு வந்து வேற பக்கம் கொண்டு போகிறது தான் சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் தான் இந்த ஹரிணி. இந்த கேரக்டர் படத்துக்குள்ளே வரும்போதெல்லாம் ஆடியன்ஸ் வந்துட்டு அப்படின்னு ஒரு இரிட்டேஷனான ஒரு ரியாக்ஷனை கொடுக்கறத வந்துட்டு எல்லாரும் நல்லாவே உணர முடிஞ்சுது. பட் ஒரு ஆக்ட்ரஸாக அவங்க அதை ரொம்ப அழகாக செஞ்சு ஜஸ்டிஃபை பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு பாராட்டுகள். அதே மாதிரி வந்துட்டு நிக்கிலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், நிக்கிலா வந்துட்டு யூடியூபர் நிறைய பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டரைசேஷன் அண்ட் அவங்களுடைய போர்ஷன் ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கண்ணா ரவி ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டான பர்ஃபார்மன்ஸ் அந்த மனுஷன். அவர் வந்துட்டு பண்ணும்போது வந்துட்டு நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா எல்லா குரூப்லேயும் ஒரு நல்ல வருமா தெரியுமா, அவன் உண்மையில நல்லவனாக இருப்பான். நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பேர் நல்லவனாக காட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவன் கட்சியில் வந்துட்டு ஒரு மாதிரி ரோக் மாதிரியும் ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் இதில் உண்மையிலேயே அந்த நல்லவனாகவே காட்டப்பட்ட அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கண்ணா ரவியினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதை தாண்டி படத்தில் ஹைஸு இல்லை பாடல்கள்லாம் அவ்வளோ சிலிர்ப்பாக இருந்ததா அப்படின்னா எல்லாமே ஆவரேஜ் தான். பட் பியூட்டிஃபுல்லான ஒரு சினிமாட்டோகிராஃபியினுடைய கேப்சரிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதை தவிர இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், அப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு பிபி 80-120 இருந்ததுன்னா மேபி 160-120ன்னு ஏறலாம். ஏன்னா வந்துட்டு அந்த படம் கொடுக்குற ஒரு மாதிரியான ஒரு டாக்ஸிக் வைப் அப்படி. ஏன்னா என்ன பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத. அவர் சொன்னார் வந்துட்டு குட் நைட் மேக்கர்ஸ் தான் வந்தேன், குட் நைட் டீம் தான் வந்தேன். குட் நைட் வந்துட்டு ஒரே பாசிட்டிவ் வைபாக இருந்தது. பட் இந்த படத்துக்குள்ளே வந்ததுலேருந்து ஒரு நெகட்டிவ் வைபாகவே இருக்குது, நோ மாதிரி இருக்குது. நான் அனிமலை கூட பார்த்துட்டேன், பட் இது ஒரு மாதிரியான என்னமோ மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ இந்த படம் நமக்கு கொடுத்த வைபை தான், அதே வைபில் தான் இப்போ நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் அந்த வைப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியில் வந்துட்டு ஒரு ½ மணி நேரம் யார்கிட்டையும் பேசாமல் தியான மனநிலையில் இருந்தீங்கன்னா அதற்கப்புறம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்லதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு சின்ன நுண்ணறிவான ஒரு அரசியலை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, ஹீரோ ஏழையான வீட்டு பையன் மாதிரியான ஒரு டிசைன், ஹீரோயின் கொஞ்சம் மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன். இந்த கேப்பை ஹீரோவும் ஹீரோயினும் ஃபில் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் படத்தினுடைய ஒரு பாயிண்ட்டு. இவனுக்கு பழகவே தெரியலையா, யார் லோக்கலாக இருக்கிற அந்த பையன் அவனுக்கு வந்துட்டு பழக தெரியல, இந்த பொண்ணுக்கு தான் பழக தெரியுதுங்கிற மாதிரியான ஒரு அரசியல் இதுக்குள்ளே உள்ள நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹீரோனுடைய இன்னசென்ஸ் வந்து இந்த படத்தில் வந்துட்டு அந்த கதாபாத்திரத்தினுடைய இன்னசென்ஸ், யாரை வேணாலும் நம்புறது, அவரை நம்பி ஒரு அண்ணான்னு சொல்லி ஒருத்தனோட சுற்றிட்டே இருப்பாப்புல, அவர் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லி கடைசியில் அவன் ஒன்றுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கிற மாதிரியான அந்த ஒரு கேரக்டரைசேஷன் இதெல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு சிகரெட்டு தண்ணி நம்ம இது வரைக்கும் அதை குறை சொல்லிகிட்டே இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அதை நம்ம குறை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாக படத்தில் சண்டை அதாவது புகைப்பிடித்தல், மது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலம் போய் படம் ஃபுல்லாக ஜாயிண்ட்டுங்க, படம் ஃபுல்லாக டோப்பு ஜாயிண்ட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே இதில் வந்துட்டு ஆண் பெண்ணுலாம் நான் சொல்ல வரல, மனிதர்களாக எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் இனிமேல் வந்துட்டு யாரும் தம்மு தண்ணியை பற்றி முடிஞ்ச அளவுக்கு குறை சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். நம்ம எவ்வளோக்கு அதை குறை சொல்கிறோமோ அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்தில் கடைசியாக வந்துட்டு இவர் கண்ணா ரவி வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவார், எக்காரணத்தை கொண்டும் உங்கள் எக்ஸோட ஒரு ட்ரிப்பு போயிடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்போட உங்கள் எக்ஸை கூட்டு போயிடாதீங்கன்னு. உண்மையிலேயே இந்த படம் அதை தான் பேசுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை போய் பாருங்கள், பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தியான மனநிலையில் இருப்பது நல்லது. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.